இன்றைய தினம் திருமந்திரத்தை பற்றிய ஒரு சில சிந்தனைகளை மந்திரம் காட்டும் மறைபொருள் என்கிற பொருண்மையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பு பெரியோர்களே, சைவ திருமுறைகள் மொத்தம் 12. சைவமும் வைணவமும் இந்து மதத்தினுடைய 2 மிகப்பெரிய கண்கள். அந்த 2 கண்களிலே ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம். சைவம் முழுமுதற் கடவுளான சிவபெருமானை வழிபடக்கூடியது. வைணவம் பரந்தாமனை, திருமாலை, பெருமாளை பாடி பரவுகிற ஒரு சமயம். இந்த 2மே இந்து மதத்தினுடைய 2 கண்கள். அதிலே சைவத்திலே 12 திருமுறைகள் உள்ளன. சைவம், அதிலே இருந்த அருளாளர்கள் எல்லாம் சிவபெருமானை பற்றி போற்றி பாடிய பாடல்கள் 12 திருமுறைகளாக வகுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வைணவத்திலே ஆழ்ந்து ஈடுபட்ட ஆழ்வார்கள் 12 பேர் பாடிய 4000 பாடல்கள் தொகுக்கப்பட்டு, நாதமுனி என்பவரால் தொகுக்கப்பட்டு 4000 திவ்ய பிரபந்தம் என்று வைணவத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. திவ்ய என்றால் புனிதமான, பிரபந்தம் என்றால் ஆழ்வார்கள் பாசுரங்கள். 4000 புனிதமான பாசுரங்களை 4000 திவ்ய பிரபந்தம் என்கிற பெயரிலே வைணவர்களுடைய வழிபாட்டு நூலாக அமைந்திருக்கிறது. அதேபோல சைவத்திலே சிவ தொண்டாற்றிய நாயன்மார்கள் 63 பேர். அந்த நாயன்மார்களும் அவர்களுக்கு பிற்காலத்திலே வாழ்ந்த அடியார் பெருமக்களுமாக 27 பேர் சேர்ந்து நாயன்மார்கள் எல்லாரும் திருமுறைகள் பாடலை. ஒரு சில நாயன்மார்கள் மட்டுமே திருமுறைகளை அருளி செய்தார்கள். அதற்கு பிற்காலத்திலே வந்த மாணிக்க வாசகர், பட்டினத்தடிகள் போன்றவர்களுடைய பாக்களை எல்லாம் சேர்த்து 12 திருமுறைகளாக உருவாக்கினார்கள். அந்த 12 திருமுறைகளை அருளி செய்த அடியார் பெருமக்கள் 27 பேர். ஆக 12 பேர் பாடிய பாமாலை 4000 திவ்ய பிரபந்தம், 27 சிவன் அடியார்கள் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு 12 திருமுறை. அது 4000 பாட்டு. இது ஏறத்தாழ 4 லட்சம் பாட்டு. ஆனால் நமக்கு 4 லட்சம் பாட்டில் 7-8 லட்சம் பாட்டுக்கு மேலே. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை 18,575. இந்த 18,575 பாடல்களைத்தான் 12 திருமுறைகளாக ராஜராஜ சோழன் வகைப்படுத்தினான். பொன்னியின் செல்வன் என்று அழைக்கப்படக்கூடிய ராஜராஜ சோழனுக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் உண்டு. அதிலே ஒரு பெயர் பொன்னியின் செல்வன், இன்னொரு பெயர் திருமுறை கண்ட சோழன். அவன்தான் தில்லை சிதம்பரத்திலே தில்லை மூவாயிரவர்களால் சிறை வைக்கப்பட்டிருந்த மூவர் முதலிகளுடைய தேவார ஏடுகளை எல்லாம் தேடி எடுத்து தன்னுடைய அமைச்சர், அதே நேரம் மிகப்பெரிய சைவ புலவர், அவருடைய பெயர் நம்பி ஆண்டார் நம்பி. நம்பி ஆண்டார் நம்பியின் மூலமாக பொன்னியின் செல்வன் என்கிற திருமுறை கண்ட சோழன் தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பி தந்த அந்த ராஜராஜ சோழன் அவன்தான் இந்த 12 திருமுறைகளையும் தன்னுடைய அமைச்சரும் ஆன்மீக பெரியாருமாகிய இருந்த நம்பியாண்டார் நம்பி மூலமாக அதை தொகுத்தான். அப்படி ராஜராஜ சோழன் தொகுக்கின்ற போது அப்பொழுது இருந்த
பாடல்கள் 7000 பாடல்கள் மட்டும்தான். அப்பர் பாடிய பாடல்கள், சம்பந்தர் பாடிய பாடல்கள், சுந்தரர் பாடிய பாடல்கள், இவை மூன்றும் சேர்ந்து ஏறத்தாழ 7 லட்சம் பாட்டு. ஆனால் நமக்கு கிடைத்தது 7000 பாடல்கள் மட்டும்தான். கரையான் புத்துக்குள்ளே கரையான் அரித்து போயிருந்த செல்லரித்து போன அந்த தமிழ் ஏடுகளை, செந்தமிழ் ஏடுகளை எடுத்து அதை தூசி தட்டி கரையானை நீக்கி அழிந்தது போக எஞ்சியிருந்த ஏடுகளை 7 திருமுறைகளாக வகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி, வகுக்கச் செய்தவர் ராஜராஜ சோழன். இது திருமுறை கண்ட வரலாறு. அதிலே இருந்த பாடல்கள் 7000 பாடல்கள் தான் மிஞ்சி இருந்தது. மீதியெல்லாம் கரையானில் போயிடுச்சு. இந்த 7000 பாடல்களை பாடியவர் 3 பேர். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரச சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த 3 பேரும் அருளி செய்த பாடல்கள் 7000. அதிலே முதல் 3000 பாடல்கள் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை. அதற்கு பிறகு அப்பர் பெருமானுடைய பாடல்கள், திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடல்கள் 3 திருமுறைகள், 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை. அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயற்றிய 1000 பாடல்கள், அது 7ஆம் திருமுறை. அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தது. சம்பந்தர் பாடியதை சம்பந்தர் தேவாரம் என்கிறோம். அப்பர் சுவாமிகள் பாடியதை அப்பர் தேவாரம் என்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் என்று சொல்லுகிறோம். ஆனால் 3க்கும் தேவாரம் என்று இப்பொழுது சொல்லுகிறோம். ஆனால் முன்னால் அந்த பெயர் கிடையாது. சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 3 திருமுறைகள், 3000 பாடல்களுக்கு திருக்கடை காப்பு என்று பெயர். அதற்கு பிறகு அப்பர் பெருமான் அருளி செய்த 4, 5, 6 திருமுறைகளுக்குத்தான் தேவாரம் என்று பெயர். 7ஆம் திருமுறையான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த அந்த 1000 பாடல்களுக்கு திருப்பாட்டு என்று பெயர். திருக்கடை காப்பு, தேவாரம், திருப்பாட்டு, இப்படி தான் பேர் இருந்தது. ஆனால் 3மே தேன் சொட்டக்கூடிய பாடல்களாக இருந்ததால் தேன் ப்ளஸ் ஆரம் தேவாரம், தேன் போன்ற பாடல்களால் தொடுக்கப்பட்ட பாமாலை, இது பூமாலை. இதை மாதிரி அந்த அருளாளர்கள் பாமாலை பாடினார்கள். அதை மொத்தத்தையும் தேன் போன்ற பாடல்களாக இருந்த காரணத்தினால் 3ஐயும் சேர்த்து தேவாரம் என்று அழைக்கக்கூடிய வழக்கம் பிற்காலத்திலே வந்தது. இந்த 7 திருமுறைகளுக்கு பின்னால் இவர்களெல்லாம் 3ஆம் நூற்றாண்டிலே இருந்து 7ஆம் நூற்றாண்டுக்குள்ளே வாழ்ந்தவர்கள் இந்த மூவரும். அதனால் அவங்க மூவர் முதலிகள் என்று பேர். அதற்கு அடுத்தாற்போல 8ஆம் நூற்றாண்டிலே அவதரித்தவர் மணிவாசக பெருந்தகை. அவர் பாடிய பாடல்கள் 658 பாடல்கள், அது திருவாசகம். அதுபோக 400 பாடல்கள் திருக்கோவையார். இந்த 1058 பாடல்களையும் 8ஆம் திருமுறையாக பின்னால் வந்தவர்கள் வகுத்தார்கள். அதற்கு 8ஆம் திருமுறை என்று சொன்னால் மணிவாசக பெருந்தகை அருளி செய்த திருவாசகமும் திருக்கோவையாரும். 9ஆம் திருமுறை என்பது 9 அருளாளர்களால் பாடப்பட்ட உதிரி உதிரியான பாடல்களுடைய ஒரு தொகுப்பு. 10ஆம் திருமுறை தான் இன்று நாம் பேச இருக்கின்ற திருமந்திரம் என்பது. இதை அருளி செய்தவர் திருமூல தேவநாயனார்.
63 நாயன்மார்களுடைய வரலாற்றிலே திருமூல தேவ நாயனாருடைய வரலாறு சிறப்பாக பேசப்படுகிறது. ஆக சம்பந்தர் பாடியது 3 திருமுறை, 4, 5, 6 அப்பர் பாடியது, சுந்தரமூர்த்தியார் பாடியது 7ஆம் திருமுறை, மாணிக்கவாசகர் பாடியது 8ஆம் திருமுறை, 9 புலவர்களால் பாடப்பட்டது 9ஆம் திருமுறை, திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் 10ஆம் திருமுறை, அதுபோக 12 அருளாளர்களால் தொகுக்கப்பட்ட உதிரி பாடல்களுடைய தொகுப்பு தான் 11ஆம் திருமுறை. அதற்கு பிறகு 12ஆம் திருமுறை தான் சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் என்கிற திருத்தொண்டர் புராணம். இதான் மொத்த 12 திருமுறைகள், சைவத்தினுடைய கருவூலங்கள். இந்த 12 திருமுறைகளிலும் சேர்த்து நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய பாடல்கள் 18,575. இதிலே 10ஆம் திருமுறையாக இருக்கக்கூடியது திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம். மந்திரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே நம்முடைய பெரியோர்கள் சொன்னார்கள், நிறைமொழி மாந்தர். யார்? தொல்காப்பியரே சொல்கிறாரு, நிறைமொழி மாந்தர், நல்ல நிறைவான மங்களமான வார்த்தைகளை எப்பொழுதும் பேசக்கூடியவர்கள், தப்பி தவறிக்கூட தீய வார்த்தைகளை உச்சரிக்காத அருளாளர்கள். அப்படிப்பட்டவர் சொல்லுகிற எந்த வார்த்தையுமே மந்திரமாக கருதப்படும். நிறை மந்திரம்னு தனியாக எதுவும் கிடையாது. நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. நல்ல எண்ணத்தோடு நல்ல வாக்கோடு மங்களகரமாக நல்ல வார்த்தைகளை பேசுகிற அடியார்கள் சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லுமே நமக்கு மந்திரம்தான். ஞான சம்பந்த பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? நெற்றியிலே நாம் அணிகிறோமே திருநீர், அதுவே மந்திரம்தான். அந்த திருநீர் தான் கூன்பாண்டியனுடைய வெப்பு நோயை குணப்படுத்தியது. அதை திருநீற்று பதிகம் இன்றைக்கும் நீங்கள் பாடி நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அந்த திருநீற்றை பூசினீர்கள் என்றால், அந்த திருநீற்றை அணிவித்தீர்கள் என்றால் அவர்களுடைய நோய் குணமாகும். நோய் தீர்க்கும் பதிகம் என்று சொன்னால் அது ஞானசம்பந்த குழந்தை அருளி செய்த திருநீற்று திருப்பதிகம். அந்த திருநீற்று பதிகத்தை பாடித்தான் திலகவதியார் அப்பருக்கு வந்த வயிற்று நோவை குணப்படுத்தினார். திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தேற்று உருவார அணிந்து கொண்டார் அப்பர் பெருமான். அவருக்கு திருநீர் பூசியது அவருடைய அக்கா திலகவதியார். அதே மாதிரி மங்கையர்க்கரசியாருடைய கணவனாக இருந்த கூன்பாண்டியன், இயற்கையிலே கூன் விழுந்தவன், அவன் சமண மதத்திலே சேர்ந்திருந்தான். அப்பொழுது இறைவன் அவரை மீண்டும் சைவத்துக்கு மாற்றுவதற்காக ஞானசம்பந்த பெருமானை மதுரைக்கு வரவழைத்தார் மங்கையர்க்கரசியார். பெரிய மாதரசி. சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணம் 4286 பாட்டு, 12ஆம் திருமுறை. அதில் கடவுளை கூட கடவுள் என்று ஒரு தடவை கூட சொல்லாத சேக்கிழார் பெருமான் இந்த மண்ணுலகத்தில் பிறந்த மங்கையர்க்கரசியாரை மட்டும் கடவுள் என்று பாராட்டுகிறார். மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம். அம்பாளே, சாட்சாத் அம்பாளே மங்கையர்க்கரசியாக மதுரையிலே பிறந்திருக்கிறார் என்று சேக்கிழார் பெருமான் பாடுகிறார்.
மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம், வளவர்குல திருக்கொழுந்து வழக்கை மாணி. மாணி தான் அந்த அம்மாவுடைய சொந்த பேர், மாணி. மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம், வளவர்குல திருக்கொழுந்து வழக்கை மாணி. செங்கமல திருமடந்தை கன்னி நாடல், தென்னர்குல பலி தீர்த்த தெய்வ பாவை. எங்கள் பிரான் சம்பையர்கோன் அருளினாலே, இருந்தமிழ் நாடு உற்ற இடரை நீக்கி, பொங்கு வெண்ணீற்று ஒளியினை பரப்பினாரை, போற்றுவார் கலல் எம்மால் போற்றலாமே. மங்கையர்க்கரசியாருடைய திருவடிகளை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களை நான் வணங்குகிறேன் என்றார் ஞானியாக திகழ்ந்த குன்றத்தூரிலே வாழ்ந்த சேக்கிழார் பெருமான். ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து தன்னுடைய எழுதுகோலினால் 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்த சேக்கிழார் பெருமான் தன்னுடைய 4286 பாட்டில் கடவுளை கூட தெய்வம் என்று சொல்லாத சேக்கிழார் பெருமான் மங்கையர்க்கரசியாரை மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் என்று பாடுகிறார். அவரிடத்திலே போய் அவருடைய கணவருக்கு வந்த வெப்பு நோயை குணப்படுத்துவதற்காகத்தான் திருநீற்று பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். திருநீரை எடுத்து ஆளவாய் அண்ணல் சோமசுந்தர கடவுள் அவருடைய நாமத்தை சொல்லி ஆளவாய் அண்ணலுடைய திருநீற்றை எடுத்து வெப்பு நோயிலே துடித்து கொண்டிருந்த கூன் விழுந்த அந்த பாண்டியனுடைய உடம்பு பூராம் தடவினார். தடவுகிற போது முதலிலே தொடங்குகிற போதே தொடங்கினார், மந்திரம் ஆவது நீர். நீரு என்று சொன்னால் திருநீரு, நீரு என்று பொதுவாக சொன்னால் சாம்பல் தான். நீரு என்று சொன்னால் அது சாம்பலைத்தான் குறிக்கும். ஆனால் அதை கோவிலிலே வழங்குகிற போது அதை திருநீரு என்று ஏற்று நாம் அணிந்து கொள்ளுகிறோம். அந்த திருநீரே மந்திர சக்தி வாய்ந்தது, அது நோய்களை குணமாக்கக்கூடியது. நம்முடைய மதத்திலே மட்டுமல்ல, வேற்று மதங்களிலே கூட திருநீற்றை குழந்தைகளுக்கு வாயிலே கொடுத்து தண்ணீரை கொடுத்தால் நோய் குணமாகிவிடும் என்று இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள். நீங்கள் ஐயப்பன் திருக்கோயிலுக்கு செல்லுகிற போது அங்கே வாபர் சந்நிதியிலே விபூதிதான் வழங்கப்படுகிறது, மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் விபூதி என்பது நீர் என்பது மந்திரம், இறைவனுடைய மந்திரம். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. இது மாதிரி 10 பாட்டு பாடினார். பாடி முடித்தவுடனே கூன்பாண்டியனுடைய வெப்பு நோயும் குணமானது. அதுவரையிலே கூன் விழுந்த உடம்போடு இருந்த அந்த பாண்டிய மன்னன் கூன் நிமிர்ந்தது. அதுக்கு பிறகு அவனுக்கு பேர் கூன்பாண்டியன் இல்லை, நின்ற சீர் நெடுமாறன். அவன் அதுக்கப்புறம் ஏராளமான 17க்கும் மேற்பட்ட சிவன் கோயில்களை கட்டினான். 63 நாயன்மார்களிலே நின்ற சீர் நெடுமாற நாயனார் என்று அவரும் நாயன்மார் ஆகிற தகுதியை அந்த கூன்பாண்டியன் சமணத்திலே இருந்து வந்தவுடனே சைவத்திலே ஏராளமான திருக்கோயில்களை கட்டுவித்த காரணத்தினால் அவனுக்கு அந்த பெருமை கிடைத்தது. எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், மந்திரம் என்றால் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிடந்த மறைமொழி மந்திரம் என்ப. இப்ப திருமூல தேவநாயனாருடைய வாயிலே இருந்து வந்த அந்த ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரமாக
இந்த மண்ணுக்கு கிடைத்தது. அதை 3000 பாடல்கள், மொத்தம் 3000 பாடல்கள். அந்த 3000 பாடல்களைத்தான் திருமூலர் தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் என்று சொல்லுகிறோம். இந்த 3000த்தையும் அவர் ஒரு நாளில் பாடலை, ஒரு வருஷத்தில் பாடலை, ஒவ்வொரு வருஷமும் ஒரு பாட்டு தான். 3000 பாடல்களை ஆண்டுக்கு ஒரு பாட்டு தான். ஒரு வருஷம் திருவாவடுதுறையிலே அங்கே இருந்த மரத்தின் கீழே அமர்ந்து கொண்டு ஒரு வருஷம் பூரா நெட்டையில் இருப்பார். ஒரு ஆண்டு முடிந்தவுடனே கண்ணை திறந்து சந்நிதி எதிராக போல இருக்கும், பார்த்துட்டு 4 வரி தான் பாடுவார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. 4 வரி தான். இதுக்கு அவருக்கு ஒரு வருஷம் ஆச்சு. இந்த 4 வரி, இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் ஒருத்தர் 2500 பக்கத்துக்கு ஒரு பேராசிரியர் விளக்க உரை எழுதியிருக்கிறார். எதுக்கு? இப்போ நான் சொன்ன இந்த 4 வரி பாட்டுக்கு. அப்போ அதில் எவ்வளவு மறைபொருள் இருக்கும், அதுதான் மந்திரம் காட்டும் மறைபொருள். உலகத்திலே அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே ஆண்டவன் இருப்பான். அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், அவன் எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், அவனிடத்திலே அன்பு குடியிருக்குமானால் ஆண்டவன் அவனிடத்திலே குடியிருப்பான். அதைத்தான் அன்பும் சிவமும் 2 என்று சொல்லுபவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று ஏசுகிறார் திருமந்திரத்திலே திருமூல தேவநாயனார். அன்பும் சிவமும் 2 அல்ல, ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் இருக்கிறதே, அதுபோல அன்பு ஒரு பக்கம், சிவம் ஒரு பக்கம். அன்பும் சிவமும் 2 அல்ல. ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கங்கள் இருக்கிறதோ, ஒரு காகிதத்துக்கு எப்படி 2 பக்கங்கள் இருக்கிறதோ, ஒரு மனிதனுக்கு எப்படி 2 வாழ்க்கை இருக்கிறதோ. நம்மள ஒரு வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்கோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 முக்கியமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று அவனுடைய தனி வாழ்க்கை, இன்னொன்று அவனுடைய பொது வாழ்க்கை. அதைத்தான் தமிழர்கள் அகம் என்றும் புறம் என்றும் பிரித்தார்கள். ஒரு மனிதன் அக வாழ்க்கையிலே தன்னுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும், மனைவியை நேசிக்க வேண்டும், குழந்தைகளை நேசிக்க வேண்டும், மூத்தோர்களை நேசிக்க வேண்டும். அதே மாதிரி அவன் பொது வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. தன்னுடைய தெருவிலே உள்ளவர்களை நேசிக்க வேண்டும், பக்கத்து வீட்டிலே இருப்பவனை நேசிக்க வேண்டும், அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்களை நேசிக்க வேண்டும், அந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்களை நேசிக்க வேண்டும், அந்த உலகம் பூராவும் நேசிக்க வேண்டும். அப்படி எவன் ஒருவன் நேசிக்கிறானோ அவன் ஆண்டவனை தேடி போக வேண்டியதில்லை, ஆண்டவன் அவனை தேடி வருவான். தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கிற போது இவன் உட்கார்ந்து குடும்பத்தோடு உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்னா அவன் எவ்வளவு பெரிய பக்தனாக இருந்தாலும், எத்தனை கோயில்களுக்கு குடமுழக்கு செய்தாலும் அவனுடைய பாவம் தீராது.